அரிதாரத்தை பூசிக்கொள்ள அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஊர்ல இருந்து போனா 2 மைல் போனோம். என்ன பண்ணுது வயிற்று ஒலி துடிக்கிறான், கத்துறான், கதறான். வெறும் மாட்டு வண்டி மட்டும் தான் இருக்குது. வண்டி மாடு அன்னைக்குதான் சந்தையில் போய் வித்துட்டு வந்தோம் நாங்க. ஆமா, ரெட்ட மாட்டு வண்டிக்கு இது. என்ன பண்ண 2 மைல் போனோம். நடந்து போக முடியுமா? நடந்து போனா ஆஸ்பத்திரியில் சாப்பானா அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டான். அதனால என்ன பண்ண ஐடியா பண்ண நான் உடனே வயிற்று வந்து போய் கூப்பிட்டேன். நானும் போனேன். அந்த மாட்டு வண்டி நான் ஒரு பக்கம், எங்க அண்ணன் ஒரு பக்கம் பிடிச்சுக்கணும். அவனுக்கு ஏற்கனவே வயிற்று வலி, வண்டி எடுக்க வச்சு நீங்க வேற வண்டி இச்சு பண்ண அவசர சிகிச்சை சேர்க்க மாட்டாங்க. அதனால அவன் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இச்சுன்னு ஓடுறோம். சரி, 2 மணி நேரம் போனோம். போயிட்டு டாக்டர் போய் பார்த்தோம். டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொன்னாரு? அட பாய், உனக்கு நோய் முத்தி போச்சு. நாக்கு பூச்சி நிறைய வயிற்று இருக்குது. நாக்கு பூச்சி அது எங்களால சரி பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுக்கு நீ ஏதான் ஏன்னா ஒன்று பண்ணன்னு கேட்டார். சரி, நான் சொல்லு, நான் பண்ணிடுறேன்னு சொன்னேன். உடனே சொன்னார், அந்த நாகப்பூச்சி எதிரி யார் தெரியுமா? கோழி தான். நல்லா கொத்தி சாப்பிடும். சரி, அதை நான் சொல்ற மாதிரி செய். ஒரு நாகப்பூச்சி கூட இருக்காதுன்னாரு. என்ன பண்ணணும்னு கேட்டேன். அது சொன்னாரு, நல்லா வடை குஞ்சா ஒன்று பார்த்துட்டு குச்சின்னு வந்து நல்லா சுடக்கூட காய்ச்சிட்டு மேலே தடவி விட்டு ஒன்னும் வாயை தடவி சொல்லிட்டு உள்ள விட்டுறான்னாரு கோழி குஞ்சு. நான் அது போல வீட்டுக்கிட்டு வந்தேன். வடை கோழி புடிச்சுன்னு வந்துட்டு நல்லா கூலை காய்ச்சிட்டு நல்லா சுட தடவிட்டு பையா வாயை தரடான்னு உள்ள விட்டோம். கோழி அவனை தான் இது போச்சா சும்மா இல்ல, எப்படி இருக்கும் கடவுள் ஃபுல்லா போய் அந்த நாகு பூச்சி துன்றா அவளுக்குது. கதறான் துடிக்கிறான். இறாப்பியா நாகு பூச்சி துண்ணு இருக்கும் இறான்னு. அது துண்ணுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் கத்தி நடக்கான் வயிற்று வலி. என்ன பண்ணுவேன்? மறுபடியும் அவனை விட்டு ஆஸ்பத்திரி போனேன். நான் டாக்டர் கேட்டேன், அட பாவி, கோய் விட்டாங்க, கோய் வெளியே வரடா, அதுக்கு தான் கத்திங்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறது கேட்டேன். கோய்க்கு எதிரி யாரு? நான் போனேன். உடனே பூனை பிடிச்சி அனுப்புறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு ஒரு பூனை வந்து பிடிச்சின்னு வந்து சுட காய்ச்சி வாயுள்ள விட்டேன். பூனை பாரு, இந்த பூனை பாரு கோயை தட்டிச்சு பாரு. இது ஓட அது ஓட இது ஓட அது ஓட கோய் பிச்சுக்குன்னு ஓடி வந்துச்சு வெளியே. அது ஓடிச்சு மறுபடியும் கத்துறான். என்ன பண்ணுவேன்? இதுக்கு அந்த டாக்டர் நம்ம போனோம். நமக்கு ஐடியா தெரியாதானா? அந்த பூனைக்கு எதிரி யாரு? நாய். அவளா புட்றா. அவரு நல்லா ஒரு நாய் சொறி நாயை பிடிச்சின்னு வந்தேன். சூடக்குள்ள காய்ச்சிட்டேன். பையன் வாயை தாடான்னு அண்ணா உள்ள விட்டேன். அவளை தான் பாரா தெத்துறாதுக்கு உள்ள போய் அவன் கதறான். இப்படி ஆட்டி காடான். அவன் தெத்துல பூனை பிடிங்கன்னு ஓடி வந்துச்சு. அது நாய் மாட்டிச்சு. மறுபடியும் கத்திக்கிறான். என்ன பண்ணுவேன்? நாய்க்கு ஓட்டு தேடி பார்த்தேன். நாய்க்கு என்ன வேணும்? கருவாடு காட்டினா ஓடி வந்துடும். உடனே பார்த்தேன் நான், இனிமே இது விட முடியாது அப்படின்னு சந்திக்கு போய் ஓலை கருவாடு 2 வாங்கி வந்து நல்ல நெருப்பு சுட்டுட்டு பையா பின்னாடி திரும்பினா டவுசர் வந்து கேட்டுனா அப்படி பின்னாடி காட்டம் பாரு. நாய் பிச்சுக்குன்னு ஓடி வந்துச்சு. பாரா பிச்சுன்னு வந்துச்சா சாப்பிட்டு பார்த்து ஏந்து பார்த்தா கனவு. அந்த கனவுல எங்க அண்ணன் பையனை வந்து யார் தெரியுமா? அது நீதான். கூச்சா போல மாதிரி தெரிஞ்சு சொல்லிவிட்டார். விட்டு தள்ளு. ஓகே, ஒரு பெண் குழந்தை. நோ ப்ராப்ளம். பரவாயில்ல, போட்டோமா பொண்டாட்டியே வேணாங்க நமக்கு. விடுங்க, ரொம்ப பிரச்சனை ஆகுது. வீட்டு போனா போதும். அது இல்லை இது இல்லை, எல்லாத்தையும் நாங்க தான் வாங்கி கொட்டணும் வளர்க்குது. ஆண் மகன் சம்பாதிப்பது எதுக்கு? அட விடுங்க. அதான் ஏரி புள்ள தண்ணியா. எனது மகளுக்கு வேல்வெளி என்று பேர் வைத்து எனது மகளோ வேல்வெளியும் ஓகே வெளிநாடு சென்றிருக்கிறார். வந்த பெண் என்று வந்து கொண்டிருக்கிறார். ஐயோ வந்துக்கிறாங்க. வரவே சொல்லக்கூடாது. வந்துருப்பாங்க போத்து.
வணக்கம். மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேல்விழி என்ற பெயரோடு வாழ்ந்தனர். சென்று என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டுமே. அப்பா செல்வமி அப்பா அன்பால் அமுதூட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண கவலத்தின் நிலைமை காட்டி வருங்காலத்திலே வாழக்கூடிய செல்வமி அப்பா நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று உன் தந்தை உன்னை உளமாற அப்படியே ஆக்கட்டப்பா. நீ நலமோ சரிங்கப்பா. அம்மா வேணாமா நல்லாயிரா சைமாயிரா எப்ப பார்த்தது ஒண்ணு எவ்வளவு நாள் ஆச்சு போய் அமர்த்த முள்ளில பார்த்தது அப்ப பார்த்தது இப்போ தம்பாக்குறேன் நானு இவ்வளவு நாள் எங்க போயிருந்தா வெளிநாடு போயிருந்தேன்பா. நான் சுத்த போயிருங்க என்னெல்லாம் கூட்டு போக மாட்டேன் நீங்க என்ன பண்ணுது புல் போடல நின்று வந்துப்பேன் அது என்ன போடுன்னு சொல்லுவாங்களே அதான் புல் போடு கில் போடுன்னு சொல்லுவாங்களே எப்படி அதில் பார்த்து அவன் நின்றுனே வந்திருப்போம் நான் ஏறப்பலாம்ல அதில் தானே பாருங்க தெரியுமே ஆமா எல்லாருக்கும் ஏறப்பலாம் ஒரு ஆயா நிற்காது ஊர் உள்ள எல்லாம் ஓடி போடுவோம் டவுன் பஸ்ஸுக்கு இதுப்பா ஏறப்பலாம் விட போறாங்க கொஞ்ச நாள்ல ஆயெல்லாம் தம்முன்னு இருக்கும் வெளிநாடு கிளம்பிடுக்கும் எல்லாம் ஒரே ஜாலியா இருக்கும் அவள்தான் ஏறப்பலாம் ஏன்னு டொங்கடிக்கு டிங்கிடிக்கு டிங்கிடிக்கு குதி வரப்பாங்க எல்லாம் திரும்பி பார்த்துக்க வரப்பாங்க நல்லா மியூசிக்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சு வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட்ட போய் கேள்வி கேட்க போறேன் ஏன்னா நம்ம நாட்டு வாத்தியார நல்லா கத்து கொடுக்குறாரா வெளிநாட்டு வாத்தியார் நல்லா கத்து கொடுக்குறாரா செக்கிலிட்டு ஆட்டு போய் சரி வெளிநாடு போனேன் எப்படி போனேன் பாஸ்போர்ட் எடுத்துன்னு போனேன் பாஸ்போர்ட் எடுத்துன்னு பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு ஒண்ணுக்கு இது அது என்ன நாடு சொல்லு வெளிநாடு பொறுத்தவரையில அதெல்லாம் இல்லாத போகவே முடியாது அது ஒரு நாடுக்கு இது என்ன நாடு சொல்லு டெல் மீ கம் ஆன் பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு எனக்கு தெரியாதுப்பா இதுவரையில எனக்கு தெரியல வெளிநாடு போய் பட்டப்படி படிச்சுக்கிற பாஸ்போர்ட் எடுத்து போய்க்கிற இது தெரியாது சொல்றேன் தெரியலையே கிடையாது ஒரு நாடுக்கு இது என்ன நாடு பாஸ்போர்ட்டே இல்லாத போற நாடு என்ன நாடு செட்டி நாடு நாடு ஹோட்டல் செட்டிநாடு ஹோட்டல் சொல்றாங்க என்ன பார்த்தா செட்டிநாடு ஹோட்டல் சரி பரவாயில்ல இருக்கட்டும் இன்னொரு கேள்வி என்ன கேள்வி அதுக்காக கரெக்டா பதில் சொல்ற பாருங்க ஒரு மரத்துல 100 குருவிக்குது குறிகார மரத்தாட்டில இருந்து ஒரு குருவி சுட்டான் மீதி எத்தனை குருவி இருக்கும் இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவேன் குறிகாரன்
குறிக்காரன் 100 குறியில ஒரு குறி சுட்டாக்கா ஒரு குறி செத்து போச்சுன்னா மீதி 99 குருவி இருக்கும். எத்தனை குருவி? 99. 99 இருக்குமா? ஆமா இருக்குன்றா. அப்ப அந்த ஒரு குருவி அத செத்து போயிடுல குறிக்காரன் சுட்டுறானே. இவன் வந்து சுட்டாங்க ஒன்னு செத்து போச்சு. ஆமா. ஓமா அப்பால நான் சொல்றேன் 100 குருவி அங்க தான் இருக்கு. எப்படி? ஆமா 100 குருவி இருக்குது. அப்ப அவன் சாக அடிக்கல. யாரு? அவன் சுட்டான். அப்புறம் 99 தான் இருக்கும். கிடையாது, அவன் சுட்டான் ஆனா சாவல. சுட்டான் ஆனா சாவல. ஆமா 100 குருவி அப்படியே தான் இருக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியலடா பாவி. புரியலடா பாவி. தப்பா நினைக்காத. அவன் ஒரு குருவி புடிச்சுன்னு வந்து தோலை உரிச்சிட்டு நெருப்பு போட்டு சுட்டுக்கணும் தான். அப்புறம் அது எப்படி போவோம்? அது எப்படி சாவும்? வர மாட்டேங்குது. சேம் பப்பு சாணியம் படிச்சவனே. சரி பரவாயில்ல. அதே மரத்துல 100 குருவி. குறிகாரன் மரத்தடியில துப்பாக்கியில ஒரு குருவி சுட்டான். மீதி எத்தனை குருவி இருக்கும்? மீதி வந்து 99 குருவி தான் இருக்கும். அந்த 100 குருவி தான் சுட்டுறா இல்ல. இவன் சுட்டானே ஏப்போ 99 குருவி எப்படி இருக்கான்? ஓடி போயிடுச்சா? நீ வேற. ஆனா 99 குருவி ஓடிச்சு. ஆனா ஒரு குருவி ஓடல. அது ஓடல. ஏன்னா நின்று நான் அப்படி இப்படி பாத்துங்க. அது ஒண்டியா இருக்கும். கிடையாது. அந்த குருவிக்கு காது சேவுடு. அதனால சத்தத்தை கேட்டு ஓடல. அங்கே நின்னுங்குது. இது கூட தெரியாது. வெளிநாட்டு பட்டமாடி பச்சு என்னத்தான் பண்ண போறியா நீ? சரி பரவாயில்ல. லாஸ்ட் கேள்வி. சரிங்க. கொட்டை இல்லாத பையன் என்ன பையன்? இதுங்க பழத்துல போய் என்ன எல்லா பழத்துல கொட்டை இருக்குது. இருக்குது. கேள்வி நீ சொல்லு. நான் சொல்றேன். வாழைப்பழம். அதுல நிறைய இருக்குது கொட்டை. அப்புறம் எனக்கு எதுவும் தெரியலப்பா. கொட்டை இல்லாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழத்துல என்ன கொட்டை இருக்குதா? ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாரு தெரியும். கொட்டை இருக்கா தெரியுமா? சரி பரவாயில்ல. அப்பா என்ன கூப்பிடாரு பாரு. அப்பா அயல்நாட்டு படித்தவனை இருக்கிறது தெரியுமா? இப்போ கன்னி பருவத்தை விட்டு மங்க பருவத்தை. அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு? இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பா பயந்துட்டாருமா. இப்ப கேற பசங்களாம் வேலைக்கு அனுப்பிச்சா போதும். திருப்பி வந்தா வரலன்னு தெரியல. அதாவது மிஸ் கால் குத்து தள்ளி மூத்துவோம். அதுக்கு தான் அப்பா பயப்படுறாரு. மோரே நீ என்னுடைய அப்பா என்ன அந்த மாதிரி உள்ளதே ரொம்ப டீசன்ட். எங்க அப்பா அது போல வழக்கத்து கிடையாது. அதுக்குள்ள மிஸ் கால் குத்து அதுக்குள்ள தள்ளி மூத்துங்க. எம்மாக அப்படி இல்ல. சொல்லாத. அவன் சிகரெட் பத்து வச்சு தண்ணி ஊத்தி அடிச்சிடுவேன் நான். அப்பா ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயதுல திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மாலை செல்வம் பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையே பிறக்காதுடா. அப்பா நான் திருமணம் என்ன வேணும்னு சொல்லப்பா. எனக்கு திருமணம் செய்யணும்னு ஆசை இருக்குது. நிறைய குழந்தைங்களாம் எனக்கு ஆசை இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செய்யணும். நான் ஒரு இடம் நான் போயிட்டேன். இந்த வயதான காலத்துல கடைசி காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க? எனக்கு என்னமா குறை? நமது நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன். வாயை மூடுங்கப்பா. நாட்டு மக்கள்லாம் பணத்தை உதவும் பின்னால வரவங்க எல்லாம் போயா மண்ணான்ட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ நினைப்பது தவறு. மக்கள் எவ்வளியோ மன்னன் அப்படி நடந்தால் எந்த மன்னனுக்கு குறை வராது. எனக்கு நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைக்காத. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டா பத்தி கல்யாணம் பண்ணி வைக்காத. அது ஒன்னும் நல்லா இருக்காது. ஊட்டணும் நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்க மாட்ட. அதனால அது எப்ப சம்மதம் சொல்றோ அப்ப பண்ணி வை. அதுவும் நல்லா இருக்கும். நீ நல்லா இருப்ப. நாடு நல்லா இருக்கும். சில பேர் அப்படித்தான் சம்மதமே இல்லாத தாய் மாமட்டியே கட்டிக்கிட்டு அவன் குட்டிட்டாங்க. அவன் உத வாங்கின்னு வருவான். அவனை கட்டி வச்சு ஓடி விட்டு போய் சொல்வதை போல என் மகளை எப்போ திருமணம் சொல்றா? யாரும் வராம இருக்குது.